வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு பொடி. ஸோ எள்ளு பொடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் வந்து அது பெரிய பேட்ச் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு இருக்கிறதுனால அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். ஸோ எள்ளு பொடி வந்து யூஸ்வலாக பிளாக் கலரில் இருக்கும். அதனால நான் வந்து அதுக்கு கருப்பு உளுந்து தான் போடுவேன். ஸோ இப்போ இந்த உளுந்தும் 1 கப்பு உளுந்து போட்டிருக்கேன். இதில் வந்து 1/4 கப்பு கடலைப்பருப்பு. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் வறுத்துட்டே இருக்கேன். ஸோ இது வந்து ஸ்லோ, அதாவது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். இதுக்கு வந்து நான் எப்போவுமே வறுக்கிறதுக்குன்னு உள்ள சட்டி இது வந்து இரும்பில் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா, லோக்கல் கடையிலேயே கிடைக்கும். நல்ல பெரிய சைஸாக நான் வாங்கி வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பொடி அதெல்லாம் வறுக்கிறதுக்கு வந்து இந்த சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து வசதியாக இருக்கும். நம்ம நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லலாம் இந்த மாதிரி ட்ரையாக பண்ணோன்னா நாசம் ஆகிடும். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரை ஃப்ரை இந்த மாதிரி வறுக்கிறதுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி இரும்பு சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் நான் பொடி ஐட்டம் எல்லாமே பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா வறுத்துட்டே இருக்குது. ஃபுல்லாக வறுபடட்டும். ஸோ இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் இல்லையா மாற்றிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மிளகா வத்தல் வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கனதான். ஸோ உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன. நான் வந்து இங்கே மெயினாக வந்து குட்டீஸ் வந்து சாப்பிடுவாங்க, அதனால நான் குறைவாக தான் காரத்தோடி போட்டிருக்கேன். ஒரு 12 போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேணா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து ட்ரையாக வறுத்துட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ மிளகா வத்தல் வறுத்தாச்சு. நான் அதை எடுத்துட போகிறேன். எடுத்து சேம் பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வறுக்கிறது வந்து எள்ளு வந்து நீங்கள் 1 கப் வரைக்குமே போட்டுக்கலாம், இல்லைன்னா 3/4 கப்பு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு படப்படன்னு புரியுதா? இதுதான் ஸ்டேஜ். இந்த இப்போ எடுத்துடலாம். இப்போ சில்லி பவுடர் வந்து பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த சில்லி பவுடர் பொடிச்சோன்ல இதுலேயே வந்து நான் வந்து எள்ளு பொடிக்கு வறுத்து வச்சுருக்கேன்ல, அதை போட்டுற போகிறேன். ஸோ எள்ளு பொடி வந்து நான் மிளகா பொடி திரிச்சதுக்கு அப்புறம் எள்ளை பொடிக்கிறேன். அது ஏன்னா சில்லி தானே இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா காயப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் டெம்பரேச்சர்னு ஒன்று காணிக்குதுல்ல. ஸோ அது வந்து நீங்கள் வந்து மிக்சியை வந்து கொஞ்சம் ஓவராக யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படியும் நம்மளோட பிளெண்டர் வந்து மோட்டர் வந்து ஹீட் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு இதில் டெம்பரேச்சர் காணிக்கும். ஸோ இப்போ வந்து பச்சை கலரில் இருக்குல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மோட்டர் வந்து நல்ல ஹீட் ஆகும்போது இது 3த்துலேயுமே அப்படி லைட் வந்துடும், ஹையாட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அரைக்க கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து மேனுவல் ப்ரீசெட்டில் போடாமல், எள்ளு பொடி தானே நமக்கு வந்து குறப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதனால நான் மேனுவல்லே போட்டு 5 ஸ்பீடில் வச்சு 5 ஸ்பீடில் ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பீடில் ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சுட்டு அப்படி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்பீட்லேயே உங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 ஸ்பீட்லேயே உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் 10 ஸ்பீட்ஸ் வரைக்கும் இருக்குது. 10 ஸ்பீடில் வந்து ரொம்ப சூப்பர் ஹையாக பிளெண்ட் ஆகும். நம்ம இப்படி ஸ்லோவாக கூட்டிக்கலாம். பொடி வந்து ஒரு 20 செகண்ட் பிளெண்ட் பண்ணியிருப்பேன். 20 செகண்ட்லேயே சூப்பராக பிளெண்ட் ஆயிடுச்சு.